புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள். புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் முனைவர் சிவசெல்வகுமார். பெண்மையை போற்றுவோம். ஒரு பெண் நினைத்தால் எதையும் எதுவாக வேண்டுமானாலும், எதையும் எங்கு வேண்டுமானாலும், எதையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என்பதற்கு பாரதி கண்ட புதுமை பெண்களாய், பாரதிதாசன் கண்ட புரட்சி பெண்களாய் இன்று எத்தனையோ பெண்கள் பல துறைகளில் சாதனைகளை படைத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதநேயம் என்ற ஒற்றை சொல்லை இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார் பூமியின் தேவதை புனித அன்னை தெரசா. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒவ்வொரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த வரம் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் எல்லா ஆண்களும் நிச்சயம் சாதிப்பது உறுதி. அப்படி ஒரு மனைவியாக எனக்கு என்னுடைய மனைவி திருமதி மல்லிகா அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதே இதற்கு சால பொருந்தது என்று நான் கருதுகின்றேன். என் மனைவி ஒரு பள்ளியினுடைய முதல்வராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, தினமும் 80 ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு தயார் செய்து தானே பரிமாறி வருகின்றார் என்று சொன்னால் தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இத்தனை குழந்தைகளுக்கு ஒரு தாயாக அவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்கின்ற தியாகத்தால் இந்த உலகம் போற்றும்படியாக வாழ்கின்றார்கள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலார் பெண் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார்கள். அப்படி தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காத்துக்கொண்டு தன் கணவனின் புகழுக்காக ஓடுகின்ற ஒவ்வொரு பெண்மணியும் இந்த உலகம் போற்றப்பட வேண்டியது நிச்சயம் அவர்களது கடமை. நாம் எதை எடுத்துக்கொள்கின்றோமோ அதில் சாதிக்க நிச்சயம் நம் மனைவி துணைவி இருந்தால் மட்டுமே அது நடைபெறும் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக மாறுகின்ற போது என் மனைவியினுடைய அத்துணை ஒத்துழைப்பும் உழைப்பும் தான் காரணம் என்று இந்த நிலையில் சொல்லி ஒவ்வொரு பெண்ணையும் வணங்குவோம், போற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள்.